தனி வீடு என்ற கனவை அடைவதில் முதற்படியாக இருப்பது வீட்டுமனை. அதை வாங்கும்போது கவனிக்க வேண்டிய அம்சங்களை இன்று பார்க்கலாம். பொதுவாக அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகளை வாங்குவதில் சட்ட ஆலோசனையை கட்டுமான நிறுவனம் பெற்றுவிடும். அதை தங்கள் சட்டப்பிரிவு மூலம் ஆய்வு செய்து வங்கிகளும் அங்கீகரித்து விடுகின்றன. ஆனால் தனி வீடு கட்டும் ஆசையில் மனை வாங்க விரும்புவோர் மனை குறித்த ஆவணங்களில் விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியம். தாய்ப்பத்திரம், வில்லங்கச் சான்று, CMDA, DTCP எனப்படும் அரசின் நகர வளர்ச்சி அமைப்புகளின் ஒப்புதல் ஆகியவை இருக்கிறதா என பார்க்க வேண்டும். வீடு கட்டிய பின்பு பட்டா, சிட்டா, அடங்கல் ஆகியவை முக்கியம்னு சொல்கிறாங்க. இது பற்றி விவரமான தகவல்களை வழக்கறிஞரும் நிலம் தொடர்பான சட்ட ஆலோசகரும் திரு ஸ்டாலின் அவர்களிடம் கேட்கலாம். பேசிக்காக நமக்கு இம்பார்ட்டண்ட்டான கிளாசிஃபிகேஷன் புறம்போக்கு லேண்ட், பட்டா லேண்ட். பட்டா லேண்டுங்கிறது தனிநபர்களோட சொத்து. ஸோ ஒவ்வொரு இந்த கிளாசிஃபிகேஷன் பட்டா லேண்டுன்ற கிளாசிஃபிகேஷனில் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தந்த சொத்து யார் பேரில் இருக்குன்றதை என்ட்ரி பண்ணுறாங்க. அதுக்கு அது சம்மந்தமாக நமக்கு கொடுக்குற எக்ஸ்ட்ராக்ட் இல்லை ஒரு சர்டிஃபிகேட்டு தான் பட்டா. மனை வாங்குபவர் தனது பெயரில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் கிரயப்பத்திரம் பதிவு செய்வதால் மட்டுமே நிலத்தின் முழு உரிமை அவருடையதாகாது என்று கூறப்படுகிறது. அதை பட்டா, சிட்டா உள்ளிட்ட வருவாய்த்துறை ஆவணங்களை பெற்றே உறுதி செய்ய வேண்டும். சொத்தின் விற்பவர் சம்பந்தமான அனைத்து பத்திரங்களும் கரெக்டாக இருந்துட்ட பிறகு கூட உங்கள் பத்திரங்களில் நீங்கள் சில விவரங்களை சரியாக சொல்லலைன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு சர்வே நம்பர் சரியாக சொல்லலை, இல்லை ஒரு பவுண்டரியை சரியாக சொல்லலைன்னா உங்கள் பேரில் இருக்க கிரைய பத்திரமே நாளைக்கு உங்களுக்கு சரியான ஆவணமாக அமையாது. அதனால சில பிரச்சனைகள் வரும். வாங்கும் மனையின் உரிமையாளர் மட்டுமின்றி அவரது வாரிசுதாரர்களின் சம்மதமும் இருக்கும்படி பத்திரத்தில் அம்சங்கள் இடம்பெற வேண்டுமென பரிந்துரைக்கப்படுகிறது. இதுபோன்ற சட்ட ரீதியான விஷயங்களை சரியாக கையாள நிபுணர் ஒருவரின் கருத்தை பெறுவது அவசியமாகிறது. பணத்தை அரும்பாடுபட்டு சம்பாதித்து பல லட்சம் ரூபாயில் நிலத்தை வாங்குகிறோம். இந்த நிலம் சட்ட ரீதியில் நம்பகமானதா என்று உறுதிப்படுத்துவது அவசியம். இந்த ஆய்வுகளுக்கு பின்பு வாங்கப்பட்ட நிலத்தில் கட்டப்படும் வீடு ஒரு இனிய இல்லமாக இருக்கும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர்கள் லெனின், கார்த்திக்குடன் வேல்சங்கர்.